அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பவானி நகரத்தினுடைய பொதுமக்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்த கோரிகளே, மெய்யன்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, திருநாராயணம் பவானியிலே வருவோருக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிலாகிய அருள்மிகு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி மிகவும் சீரும் சிறப்புமாக
நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நமது பவானி பழைய பஸ் நிலையத்தில் 3 நாட்களாக தொடர்ந்து இன்னிசை நிகழ்ச்சிகள் பக்தி பாடல் என நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 3வது நாள் நிகழ்ச்சியாக கோவையிலிருந்து வருகின்றக்கூடிய மல்லிச்சேரி இசைக்குழுவினரின் மாபெரும் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சியின் சொல்ல முறை இன்னிசை மலை இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளெல்லாம் நினைய வைக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நடக்க இருக்கும் இசை நிகழ்ச்சியில பின்னணி பாடகி சுருமிகி ராமன், ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஒரிஜினலாக பாடிய அதே சிங்கர் பின்னணி பாடகர் அவங்க நம்மளுடைய முன்னிலையில் மிக சிறப்பான முறையில் அதே பாடலை நம்ம கேட்டுக்கொண்டதற்காக நம்மிடத்திலே பாடுவதற்காக வருகை தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் அரவிந்த் சீனிவாஸ் சென்னை அவர்களும், சன் டிவி ரோஜா சீரியல் புகழ் காவியா சென்னை அவர்களும் வருகை தந்து, அது மட்டுமல்லாமல் நமது அரங்கத்திலே இருக்கக்கூடிய நமது இசை கலைஞர்கள் அனைவரும் கொண்டிருந்து அவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து நம்ம அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிறுவனர் அவர்கள் முன்னிலையிலே மிக சிறப்பான முறையிலே இந்த இசை நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்திலே இசை மலை உங்களிடத்திலே பொழிய உள்ளது. ஆங்காங்கே நிற்கின்ற பெரியோர்கள், அருமை தாய்மார்கள் அனைவரும் அரங்கே வந்து இருக்கையில் அமருமாறு அருள்மிகு பவானி செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கும்பாபிஷேக விழா கமிட்டியின் சார்பிலே உங்களெல்லாம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பக்த கோடி பெருமக்களே, மெய்யன்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர்களே, சிறுவர் சிறுமிகளே, நமது செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து இன்று நமது பவானி பழைய பஸ் நிலையத்திலே இன்னும் சிறிது நேரத்திலே மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆங்காங்கே உள்ள பெரியோர்களும் அருமை தாய்மார்களும் இசை ரசிக பெருமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நடைபெற இருக்கின்ற இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறைக்குமாறு உங்களெல்லாம் செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் விழா கமிட்டி சார்பிலே உங்களெல்லாம் வேண்டி வழங்கி வரவேற்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இன்னும் சிறிது நேரத்திலே நமது பவானி பழைய பஸ் நிலையத்தில் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆங்காங்கே உள்ள பெரியோர்களும் அருமை தாய்மார்களும் பக்த கோடி பெருமக்களும் இசை நிகழ்ச்சி ரசிக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அலைகடன திரண்டு வாரில் 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 என அருள்மிகு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் விழா கமிட்டியின் சார்பிலே வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் வணக்கம். திரு அருள்மிகு செல்லியாண்டியம்மன் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேக நடந்த உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி. எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தால் மறவாதே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வைத்தாய் பெண்ணை தென்பால் என்னை நல்லூரருட்டுறையோள், வைத்தாய் பெண்ணை தென்பால் என்னை நல்லூரருட்டுறையோள், அத்தா உனக்கு ஆளாயினி அத்தா உனக்கு ஆளாயினி அல்ல எனலாமே, அத்தா உனக்கு ஆளாயினி அல்ல எனலாமே. திருச்சிற்றம்பலம்.
வாழ்த்துக்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பவானி நகரத்தினுடைய பட்ட பொறுப்பினர்களே, மெய்யன்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பொதுமக்களே, நண்பர்களே, சிறுவர் சிறுமிகளே, திருநானா என பவானியிலே வருவோருக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிகளாகிய அருள்மிகு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி திருக்கோயில் கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நமது பவானி பழைய பஸ் நிலையத்தில் 3 நாட்களாக தினமும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் பக்தி பாடல் நிகழ்ச்சி, 2ஆம் நாள் பட்டிமன்றம் நடத்துவது போல பாட்டுமன்றம், இன்று மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நமது பவானி பழைய பஸ் நிலையத்திலே 3ஆம் நாளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே உள்ள பெரியோர்கள் தாய்மார்களும் இசை ரசிக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நடைபெற இசை நிகழ்ச்சியிலே அலை கரண திரண்டு வாரீர் வாரீர் என அருள்மிகு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கும்பாபிஷேக விழா கமிட்டியின் சார்பிலே உங்களை எல்லாம் வேண்டி வணங்கி வரவேற்கிறோம். செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் திருக்கோயில் கமிட்டியுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரபாத் ஜி மகேந்திரன் அவர்களையும், நமது பவானி சேர்மன் அவர்களையும், மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடன் ஒன்றிணைந்து திருப்பணி ஆற்றிய அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த தருணத்திலே இந்த நிகழ்வுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பட்டக்கோடி பெருமக்களே, இன்னும் சிறுமணி துளிகளிலே நமது பவானி பழைய பஸ் நிலையத்தில் கோவை மல்லிச்சேரி இசைக்குழுவினரின் திரைப்பட இன்னிசை மலை இன்னும் சிறிது நேரத்திலே வரவுள்ளதால் அனைவரும் வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு செல்லியாண்டியம்மன் அருள்மிகு மாரியம்மன் திருக்குட நன்னீராட்டு பெரு விழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்வாக பொன்விழா காணும் கோவை மல்லிச்சேரி இன்னிசைக்குழுவின் மாபெரும் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சிக்கு பின்னணி பாடகி சுருமுகி ராமன் அவர்களையும், விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் அரவிந்த் சீனிவாஸ் அவர்களையும், சன் டிவி ரோஜா சீரியல் புகழ் காவியா அவர்களையும் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சியை காண வந்த உங்களை எல்லாம் வருக வருக என விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அருள்மிகு செல்லியாண்டியம்மன் அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருப்பணி கமிட்டி தலைவர் உயர் திரு பிரபாத் சி மகேந்திரன் அவர்களை இந்த திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருமாறு உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாக அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் இந்த திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சிக்கு வருகை தரும் உயர் திரு பவானி சட்டமன்ற உறுப்பினர் கேசி கருப்பணன் அன்னார் அவர்களையும், நம்ம பவானி நகர மன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோ அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நமது பவானி பழைய பஸ் நிலையத்திலே இந்த அரங்குக்கு வருகை தந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோவை மல்லிச்சேரி இசைக்குழுவின் மேனேஜர் ஐயா அவர்களுக்கு,
நமது தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி புகழாரம் செய்வார். ஹலோ 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 செக். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பாடகியாக சென்னையிலிருந்து நம்ம அன்பு அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சிறுமிகை அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள், விழாக்குழு தலைவர்கள் பொன்னாடை கொடுத்து மகிழ்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அருமை தம்பி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விழாக்குழு சார்பிலே அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. தொடர்ந்து சன் டிவி ரோஜா சீரியல் புகழ் அருமை சகோதரி காவியா அவர்களுக்கு விழாக்குழு சார்பிலே அருமைக்குரிய தலைவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று நாளை சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய பாடகர், நீங்க கேட்க தான் போறீங்க. அவருக்கு எங்க அழைப்பை ஏற்று வருகின்ற அருமைக்குரிய நண்பர் சதாசிவம் அவர்கள் பக்தி நிகழ்ச்சியிலே தனி நிகழ்ச்சியாக உலகெங்கும் சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்ம சொன்னோம், மிகப்பெரிய மேடை, மிகப்பெரிய நிகழ்ச்சி கண்டிப்பா வரும் என்று அழைப்பு ஏற்று வந்திருக்கு. நன்றி நண்பரே. தொடர்ந்து அடுத்து எங்கள் இசை கலைஞர்கள் சார்பில் எல்லாருக்கும் சேர்ந்து மொத்தமா அங்க இசைக்குழு இயக்குனர் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அன்புக்குரிய நண்பர் விபலானந்தன் அவர்கள் இந்த நேரத்தில் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தணும். கையில தட்டினா உடம்புக்கு நல்லதுன்னு சயின்ஸ்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில நன்றி நன்றி இவர்களே. அனைவருக்கும் வணக்கம். அருமையான நமது செல்லியண்டியம்மன் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இசை நிகழ்ச்சியாக இன்று 3வது நாளாக மிக சிறப்பான மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ரா, சுருமுகி சகோதரி, அரவிந்த் ஸ்ரீனிவாசன், காவியா மேடம் எல்லாம் வந்திருக்காங்க. அனைத்து குரூப் அவர்களை வருக வரவேற்கிறோம். மிகவும் சிறப்பான இசை. நாம் பொறுமையாக சந்தோஷமாக கேட்டுக்கொள்ளும் பக்தர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரிங்க, ஓகே.
அண்ணா செப்பல் யாருது? அண்ணா செப்பல் யாரு? சரி. மாதேசனா எங்களுக்கு இன்னைக்கு நேற்று இல்லைங்க, உங்களுக்கு தெரியும். 40 வருடமாக எங்களுக்கோசரம் பல வழியிலே உதவி செய்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய பாசமிகு என்பரும் ஒரு ஊரை சேர்ந்தவர் அன்னார் அவர்களுக்கு எங்கள் நன்றி. ஓகே, நாம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அண்ணா? ஓகே ஓகே. ஒரு சிறிய அறிமுக இசையோடு எங்கள் இசை பயணம் இனி துவங்க இருக்கின்றது. எங்களோட ஒளியிலே இந்த அருமையான மேடை அட்டகாசமா அமைச்சு கொடுத்த கார்த்திக் சவுண்ட் நம்ம பவானி சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் டிவி லைவ் பண்ணிட்டு இருக்காங்க, டிவி கம்பெனி பேர் தெரியல, டிபி லீஃபா? ஓகே ஓகே, லீஃப். ஓகே, இலை. ஓகே, லீஃப் டிவி நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இதை பூரா நீங்க லைவ் கொடுக்க போறீங்க இல்லையா பவானி ஃபுல்லா? ரைட், ஓகே, நன்றி. ஓகே, செல்வமா? செல்வம். நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தெய்வங்களை துணைக்கிழைத்து நிகழ்ச்சியை துவங்குவோம். முதல் பாடலாக மூலக்கடவுள் விநாயகர் பெருமானை அழைக்கின்ற அன்புக்குரிய பாடகர் இசைக்குழுவின் மிக நீண்ட கால இசைக்கலைஞர் மரியாதைக்குரிய சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள். எங்கள் உள்ளத்தில் நீங்காத துணையாகும் செய்ய நெஞ்சில் உண்டோ பயம் நினைத்தவள் யாவென்று ஓங்காரம் வடிவேசா. தொடர்ந்து கொண்ட பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகன் கதாநாயகி வாங்க சொன்மொழி அவர்களும் அருமை தம்பி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அம்மனுக்காக ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள்.
எல்லோருக்கும் அன்பு வணக்கம், மாலை வணக்கம். இங்கே அழகாக கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கோவிலுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தோம். என்ன ஒரு அம்சமான அம்மன், மாரியம்மன் ஆகட்டும், அந்த சங்கமேஸ்வரர் கோயிலில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் ஆகட்டும், அத்தனை தெய்வங்களும் இங்கே வாழும் இடத்தில் நீங்கள்லாம் வாழறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது என்னுடைய நிறைய சொந்தக்காரங்க இருக்கிற ஊர் இது. அதனால் ரொம்ப சின்ன வயசில் வந்தது. இப்போ திருப்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாடகியாக வரும்பொழுது உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதமும் எங்கள் எல்லாருக்கும் வேணும். அண்ட் மல்லிச்சேரி அவங்க இசைக்குழுவோட முதல் தடவையாக நான் வந்து பாடுறேன். உங்களோட ஆசீர்வாதமும் வேணும் அண்ணா. நம்ம தம்பி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடகர், சூப்பர் சிங்கர் தாண்டி அவர் நிறைய சாதனை செஞ்சுருக்காரு. நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ரஹ்மான் சாருக்கு, அனிருத்க்கு, நிறைய பேருக்கு பாடியிருக்காங்க. இன்னும் நிறைய பாடல்கள் அவரது வெளிவர வேண்டியிருக்கு. உங்கள் அனைவரின் ஆதரவால் தான் நாங்கள் வந்து இங்கே மேடை மேலே நிற்கிறோம். இல்லைன்னா நாங்களும் உங்கள் கூட கீழே நின்று தான் நாங்களும் கச்சேரி பார்த்துட்டு இருந்தவங்க தான். நீங்கள்லாம் ஏற்றி விட்டு தான் நாங்கள் மேடையில் நிற்கிறோம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகள். தேங்க்யூ ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு அற்புதமான விழாவுக்கு வந்து நாங்கள் பாடணும்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் துணையாலும் மாரியம்மன் துணையாலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்காகட்டும், ஒவ்வொரு கலைஞருக்காகட்டும் நீங்கள் கைத்தட்டுறதும் அதோட மகிழ்விக்கிறதும் எங்களோட பெரிய இதாக இருக்கும். அதே மாதிரி மல்லேஸ்வரி அண்ணா பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப மகிழ்ச்சி. அவரோட சேர்ந்து நிறைய பயணங்கள் பண்ணியிருக்கோம். அதில் இது ஒரு அற்புதமான பயணம். கண்டிப்பாக உங்களுக்காக பிடித்த பாடல்கள் நிறைய பாடுறதுக்காக வந்திருக்கோம். கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.
நன்றி நன்றி. தொடர்ந்து வருகின்ற பாடலாக மற்றும் ஒரு பக்தி பாடல் நமது நிகழ்ச்சிக்கு வருகின்ற மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் சன் டிவி ரோஜா சீரியல் புகழ் ஸ்ரீ காவியா அவர்கள் அம்மனுக்காக அருள்மிகு ஸ்ரீ செல்லியாண்டி அம்மன் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்துக்கு எங்களை அழைத்த விழா குழுவினர் மற்றும் தலைவர்கள், இங்கிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்று அருமையான இந்த திருவிழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ரா சொல்லவே வேண்டாம். கோயம்புத்தூர்ல ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவும் உலகம் ஃபுல்லாவும் சிறப்பான ஒரு முறையில இசை நிகழ்ச்சியை நடத்தி வராங்க. ஸோ தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கும் மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ரானா தெரியாதவங்களே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு இன்னைக்கு நான் இந்த மேடையில பாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடன் இணைந்த பின்னணி பாடகி சொருமுகி பத்தி சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு குயில் பாட்டு பாடக்கூடிய ஒரு பின்னணி பாடகி. ஹரிஹரன் சாருக்கே இவங்களை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் தான் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு உங்க பேரை கூட மாத்தினாருன்னு நினைக்கிறேன். சொருமுகிங்கிற ஒரு பேரை மாத்தி கொடுத்தாரு. ஸோ ஹரிஹரன் சார் கிட்ட இருந்து ஒரு ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர் அப்படின்னா சொருமுகி. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ஸோ நான் இப்போ கிளம்பி வரும்போது கூட தமன் சாரோட மியூசிக் பாடிட்டு தான் ட்ரெயின் ஏறினார் என் கூட. ஸோ அந்த அளவுக்கு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பின்னணி பாடகர். ஸோ இப்போ இருக்கிற எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் மிக பிஸியாக பாடிக்கொண்டிருக்கும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அரவிந்த் ஸ்ரீனிவாசுடன் இணைந்து மற்றும் என்னை பத்தி ரோஜா சீரியல்ல யசோதான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கலந்த வெள்ளி கதாபாத்திரம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் திருமதி செல்வத்துல பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணேன். இப்போ கலைஞர் டிவில திருமதி செல்வம் போயிட்டு இருக்கு. தென்றல்ல கல்யாணின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டரும் பண்ணேன். இது எல்லாமே என்னோட ஒரு நல்ல ஒரு பக்கெட் லிஸ்ட்ல சேர்ந்தக்கூடிய எனக்காக நல்ல உங்களோட அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இப்போ சன் டிவில மீனா அப்படிங்கிற ஒரு சீரியலும் போயிட்டு இருந்தது. அதுலயும் ஒரு அஞ்சலின்னு ஒரு வெள்ளி கதாபாத்திரம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு புது சீரியல் கமிட் ஆயிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பா இருக்கணும். அதை விட முக்கியமா இந்த இசை நிகழ்ச்சிக்கு உங்க கைதட்டல் எல்லா பாடல்களுக்கும் கைதட்டி ரசிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உங்கள் திருநாமமே அது பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி சுரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்தினி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சின்னம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குழங்கிட்டேன் இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே नारायणी ब्राह्मणी भगवती मूगांबिके वेदांती महेश्वरी अभिरामी मूगेश्वरी अखिलेश्वरी वेदरूपी नारदे देवेश्वरी वागेश्वरी कराली उमा मगेश्वरी सन्नदिயில் நுழைந்தால் வேகம் சிலுக்கும் அழுத விழி நீரை தாயின் தீரம் துடைக்கும் அம்மாடி வேணம்மா உன்னை தொழுவேனம்மா உங்கள் துணையோடு தான் எங்கள் வாழ்க்கை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே जयेश्वरी जगन्मोहिनी इंद्राक्षणी त्रिपुरेश्वरी पुरंदगी परिपूर्णी परमेश्वरी सुगंभवी कुंडलनी कारणि करुमारी मगमाई शिवमणि वीरेश्वरी धर्म संपत्तिनी ताये पडुगयुडन सलनम इंद्र वरे सलनम तांगविल्लि सोगम சரணமுந்தன் பாதம் அம்மா என்னை காத்தவே ஒரு கணமாகுமா உடன் எழுந்தோடி வா எங்கள் செல்லாண்டி அம்மா எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே அம்மா எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே योगेश्वरी वर्णेश्वरी वामेश्वरी कालेश्वरी वेदेश्वरी मगासक्ति कात्यायनी ज्वालामुखे अन्नपूरणी ज्ञानाम्बिके अष्टलक्ष्मी वलது கையில் சூலம் இடது கையில் தமருகம் வில்வேல் சட்டம் போடுவாள் கொண்டே என்னை தோற்றுவாள் சிங்கமுருகின்றே அன்னை
அவள் தோன்றுவாள் அந்த மாரியம்மனுக்கு இன்று பூஜை எல்லாம் வல்ல தாயே என்றும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எல்லாம் வல்ல தாயே அம்மா நீ இங்கும் நிறைந்தாயே அம்மா அம்மா நன்றி. பக்தி பாடல்களுக்கு நிறைவு செய்து கொண்டு திரை இசை பாடல்கள் செல்ல இருக்கின்றோம். ஆனால் 2-3 நாளா அதே தான் கேட்டிருப்பாங்க. அறுவை தலைவர் இருக்கின்றோம். ஆனால் 2-3 நாளா அதே தான் கேட்டிருப்பாங்க. அறுவை தலைவர் வீரமணி அண்ணா அடிப்பட்டை கிளம்பிட்டு போயிருப்பாரு. நேற்று அதே மாதிரி ஓரியன்ட்ல தான் நடந்திருக்கு நிகழ்ச்சி. அந்த வகையில போதும். தொடர்ந்து திரை இசை பாடல்கள் முதல் பாடலாக நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு சூப்பர் ஹிட் பாடலோடு துவக்குகின்றோம். அன்புக்குரிய பாடகர் சுரேஷ் சுப்ரமணியம் அவர்கள். இந்த பாட்டை ஏன் முதல்ல போடுறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க, உங்களுக்கு தெரியும். சொன்ன தகராறு
துறையே நீ மனுஷனை ஏற்றி துரத்தியே வந்தண்ட பால்கார பசுமா கட்டி பாட போற பாட்டி கட்டி ஆட போற பசிவினாலும் பாடாலும் செத்தாலும் போராடும் நான் கொண்டு சொன்னதுண்டு ஆடாரி செத்தா கருவாடி செத்தா வரும்போது அன்னதாசன் சொன்னதுண்டு பசிவினாலும் பாடாலும் செத்தாலும் போராடும் நான் கொண்டு சொன்னதுண்டு அண்ணல் காந்தி குடிச்சதென்ன ஆயுள் வழக்கு ஆட்டு பாடுங்க அண்ணாமலை கொடுப்பதென்ன அன்பு வழக்கு மாட்டு பாடுங்க அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பாடு என்னதாக வச்சது தமிழ்பாடு வந்தங்க பால்கார பசுமா கட்டி பாட போற ஒதுங்கி பாட்டு கட்டி ஆட போற கொடுத்தாரு அங்கே அபாரிக்குள்ளே உறக்குதப்பா பசும்பாலடை காரண உறக்குதப்பா பசும்பாலடை காரணி வந்தேண்ட மாட்டான பசும்பா கட்டி பாட போற பாட்டு கட்டி ஆட போற நன்றி நன்றி என்பர்களே. இந்த பாட்டு போடுறதுக்கு ஒரு காரணம் சொல்ல யாரும் கரெக்டா சொல்ல பார்ப்போம். நாளைக்கு பிறந்த நாள். ஓகே சூப்பர். கச்சேரி கொஞ்சம் வந்து பாருங்க, கவனிச்சிருவோம். இன்னைக்கு யார் பிறந்த நாள் சொல்லுவாங்களா? வெரி குட், சூப்பர். வாழ்க வாழ்த்து. இன்னைக்கு கவிஞர் என்ன சொல்றது, மாமேதை பாரதியாருடைய பிறந்தநாள். தெரியல, சரி பரவாயில்ல, அது போட்டு அது வேலை. ரைட், நெக்ஸ்ட் வாங்க. அடுத்த ஒரு பாடகி கேரளாவிலிருந்து தமிழ் பணியாற்ற நமக்கு பவானி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட இணைந்து அருமை தம்பி ராஜு இருவர் இணைந்து உங்களுக்காக இந்த கால தற்கால பாடல் உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் திருப்பி சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த தம்பி மட்டும்தான் வணக்கம் கரெக்டா சொன்னான். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப தெரியாது தமிழ். ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. சுருமிகை மேம், அப்புறம் அரவிந்த் சார், அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் காவ்யா மேம், எல்லாரும் கூட பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நல்லா ஒரு கை தட்டலாமா? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு பாடல் தான். இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த குட்டி தம்பி உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருக்கான், என்ன அப்படி பாட்டா பாடிட்டு இன்னும் புது பாட்டே போட மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். தம்பிக்காக புது பாட்டு போடலாமா? ஆட வைக்கலாமா? ஆட வச்சிடலாம். ஓகே, ரெடியா?
வச்சேன் விரல் ரெண்டு வச்சேன் சாரப்பாம்பு எடுப்ப வச்சேன் நட்சத்திர தொட்டி வச்சேன் கரும்பு கோடு நெட்டி வச்சேன் இஞ்சி மத்தி கண்ணா வச்சேன் இம்மா தூண்டு வெட்ட வச்சேன் வெட்டி கொட்டல தூக்கி தொட்டு போல வச்சவள சொத்த போற பாப்ப கண்ணு பட்டு வந்தவள பத்து பல்ல வரத்துல உச்சி கொட்ட நேரத்துல பட்டுல பத்தியா உச்சா கட்டம் தொட்டவள ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வண்டிங்க கொஞ்சமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வண்டிங்க கொஞ்சமே வந்ததும் 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 மனசு சித்திரமே சித்திரமே நித்திர நித்திர கேடுதும் சித்திரமே சித்திரமே பட்டு மல்லி கட்டி வச்சா கலகல தாம்பொட்டு சித்திரனில் ரெண்டு வச்சா சர பாம்பு இடுப்பு வச்சா பட்டு உன்னை நோக்கி நித்திக்க மத்தியில் போட்டு வச்சவள் பட்டு நேரத்துக்குள்ள உச்ச கொட்டம் கொட்டவள் ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஜாலியா கை சொல்லலாமா அலங்காத அள்ளி மேல அட போட்டு நின்னாலே அலங்காத அட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் 5-6 தந்தாலே பல ஊத்து மூலிகையா மூச்சு தந்தாலே ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க சந்தனமே சஞ்சலமே முத்து பத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை அதடு வலிங்க கொஞ்சமே ஒரே நிமிஷம் இங்க தேடாங்க இங்கதான் இருக்கு அங்க தேடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க எங்க நல்லா ஜாலியா கை தட்டலாமா ஆகா சூப்பர் நல்லா இப்படி ஜாலியா கை தட்டி என்ஜாய் பண்ணீங்க நல்லா பாத்தீங்களா பாட்டுல ஒரு நயன்தாரா அக்கா மாதிரியே இருக்கு அங்க யாரு நயன்தாரா இங்க இருக்கு இங்க சமந்தா மாதிரியே இருக்கு நயன்தாரா மாதிரி கண்ணாடி போட்டு வச்சிருக்கேன் ஆனா கை தட்ட மாட்டீங்க எங்க நல்லா கை தட்டலாமா ஜாலியா எங்க ஓ போடுங்க பாப்பா அங்க வச்சிருக்க பாட்டி 100 ரூபாய் கண்ணாடி தான் பரவாயில்ல இப்ப டைலாக்ல இருந்து போலாமா போலாமா அந்த மாமா கூப்பிட்டுலாமா எங்க இந்த மாமா மாமா இங்க வாங்க மாமா இங்க வாங்க என்ன மாமா உங்க பாட்டுக்கு இவங்க கை தட்டவே மாட்டேங்கிறாங்க என்ன இளைய தளபதி விஜய் வந்திருக்காங்களா அஜிஜோ இளைய தளபதி அது கண்ணாடி அங்க கொடுத்துமா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிற மீண்டும் ஒரு மலச கைத்தல்ல கொடுத்துடலாம் ஆக சூப்பர் இதே மாதிரி ஒரு ஓ போடுங்க பாப்பா ஓ போடுச்சுனா பாட்டி இப்ப கொட்டாய் விட்டு எல்லா நல்ல ரசிக உள்ளங்களுக்கும் நன்றி சூப்பர்
சகயம் வழங்கிய ஒரு பாடல் நம்முடைய குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியான இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் பார்த்தா தொடர்ந்து மீண்டும் இசையரங்கில் தொடர்ந்து குடிக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வரிசையில் தொடரக்கூடிய ஒரு அதிரடி பாடல் இது உங்களுக்காக. ஓகே, அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பாட்டு வந்து நிறைய பேர் எஃப்எம் ரேடியோலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ டிவியில், யூடியூப் சேனல், சன் மியூசிக்ல எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுருமுகி மேடம் அவங்க பாடிய பிளேபேக் சிங்கர் நம்மளுடைய சுருமுகி மேடம் பாடிய நம்முடைய ஆண்டிப்பட்டி கனவா காத்து அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடல் வந்து அவங்க தான் சினிமாவில் பாடினாங்க. ஒரு பலத்த கைத்துல கொடுத்துலாமா அவங்களுக்காக. அவங்களோட இணைந்து நம்முடைய அந்த பாடலை பாடுவதற்காக நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பிரதர் சூப்பரா கலக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது உங்களுக்காக. ஓகே, அடுத்ததா இந்த பாடல் பாடுவதற்காக நம்மளுடைய பிளேபேக் சிங்கர் பின்னணி பாடகி நம்மளுடைய சூப்பர் அவங்க பாடின ஒரு பாடலாம் இப்போ அவங்களுக்காக பாட போறாங்க. நிறைய டிவி சேனல்ஸ் முன்னாடி மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து. இந்த பாட்டு பிடிக்கும். ஆண்டிப்பட்டி கனவா காத்து குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நானும் கை தூக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இது இல்லாம நிறைய பாடல்கள் வந்து திரைப்படத்துல பாடினால இந்த பாட்டு வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படமும் நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். ஸோ வைரமுத்து ஐயாவுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த படம். இது இல்லாமல் நான் பாடின நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அசல் படத்தில் ஏ துஷ்யந்தா ஏ துஷ்யந்தா உன் சகுந்தலா தேடி வந்தா, அப்புறம் சிறுத்தைங்கிற படத்தில் செல்லம் வாடா செல்லம் வேற என்ன வேணும் நீதான் எனக்கு வேணும். இது போல் ஒரு 400 படங்கள் பாடி பல பேரோட பல மியூசிக் டைரக்டர்ஸோடைய இசையில் வந்து பாடி இந்த பாடல் வந்து பட்டி தொட்டியெல்லாம், அதாவது எங்கே போனாலும் வந்து இதை வந்து கேட்பாங்க அப்படின்னா அது வந்து அந்த வரிகளுக்காகவும் அந்த இசைக்காகவும். ஸோ அந்த இசை அமைத்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த பாடலை. அது மட்டும் இல்லை, ஸோ நாங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளுடைய ஃபேவரட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான நம்மளுடைய இளையராஜா சார் ஐயாவுடைய கான்சர்ட்டில் நீங்கள் பாடிருக்கீங்க. ஸோ அதுவும் அந்த கான்சர்ட்டில் நாங்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம் உங்களை. இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் என்ன நிறைய பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதே வந்து இளையராஜா ஐயாவுடைய நிகழ்ச்சிகளில் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம குழுவில் இருக்கும் மாதேஷ் ஐயா அவர்கள் வந்து என்னை வந்து அண்ணா வந்து என்னை அழைச்சது வந்து ஃபஸ்ட்டு அவர் நிறைய பார்த்தது வந்து இசை நிகழ்ச்சிகளில் வந்து இளையராஜா ஐயாவுடைய இதில் பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் கேட்டார் என்ன படங்கள்லாம் பாடியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து இளையராஜா ஐயாவுடைய இசை தாண்டி அதுக்கப்புறம் கேட்கணும்னு ஒரு ஆவலே இல்லாத அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் நிறைவு கொடுத்துருக்காரு. அந்த இசை நிகழ்ச்சிகளில் நானும் பாடுறேன் அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகமாக தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய பாடல்கள் பிடிச்சிருக்கும் இளையராஜா ஐயாவுடைய பாடல்கள்லாம். அதெல்லாம் கண்டிப்பாக பாடுவோம். புது பாடல்களும் பாடுவோம், பழைய பாடல்களும் பாடுவோம். சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, நிறைய வயசானவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் பிடிச்ச பாட்டெலாம் பாடணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச பாடல்களை இப்போ பாடுவோம். இப்போ நான் பாடின பாட்டு ஆண்டிப்பட்டி கனவா காத்து உங்கள் எல்லாருக்காக. ஸோ நல்லா கைத்தள்ள கொடுத்துருவோம் நம்முடைய மேடம்காக. அது
ஒன்று சேர ஒரு மஞ்ச தாலி கட்ட போறேன் ஓ மாறாப்ப நான் தான் புள்ள கை சொல்லலாமா? தண்ணி மேல சந்தேகமா போதுமா அடிப்பட்டே கனவா காத்து போக்குதே ஐக்க பொண்ணு என்ன போக்குதே அடி முட்டா பந்தனையே என்ன முழுசலையே நான் உச்சல் மலையில் சத்திய வந்து ஒரு வெள்ள தேடி காசு தீண்டாதற்கு ஓடி போக இவ வெள்ளரி கோவித்து கூட வீடு காட்டுவாங்க அடிப்பட்டே கனவா காத்தியாய் போக்குதே ஐக்க பொண்ணு என்ன தாக்குதே சந்தோஷம் மேடம் இந்த பாடல் உங்களோட இணைஞ்சு பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. தொடர்ந்து அன்புக்குரிய பாடகர் தம்பி அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு சூப்பரான பாடல் ஒன்று அரவிந்த் நடிகர் தனுஷ் அவர்கள் திரைப்படம் இல்லைங்களா? அதேதான். இந்த பாட்டுல வந்து குறிப்பா ஒரு லைன் வரும் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் சார் அப்படி நிப்பாட்டி மாஸ் பண்ணிருப்பாப்ல. நீங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து பாட போறோம். என்ன ப்ரோ? சூப்பர். இந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமான பாடல். ஏன்னா இந்த பாட்டு வந்து வேற ஒரு மொழியில நான் அந்த பாடியிருக்கேன். ரஹ்மான் சாருக்கு கன்னடா அப்படின்ற மொழியில வந்து நான் வந்து இந்த பாட்டை பாடியிருக்கேன். இது முதல்ல இந்த பாட்டு எழுதும் போது நான் தான் பாடினேன் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு. ஸோ அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாட்டை வந்து உங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே. அதே மாதிரி தளபதி அவர் நடிச்ச அந்த வாரிசு அப்படின்ற படத்துலயும் அந்த வா தலைவா அப்படின்ற பாட்டு பாடிருக்கேன். சோ எத்தனை தளபதி ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. அந்த வா தலைவா அப்படின்ற பாட்டும் நான் கண்டிப்பா அந்த பாட்டு முடிச்சோன்னு அந்த பாடுறேன்.
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமன் சாருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்து இந்த பாட்டு முடிச்சோன்னே அந்த பாட்டும் பண்ணலாம். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா கருவான உசுரதா போருக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுங்கு ஒதுங்கு ராயனும் வருவா தீயா போகி 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 புகைய கொடுத்து சாமி போகி 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 பகைய கொடுத்து சாமி போகி 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 நீங்க பாருங்க திருப்பி. ஓகே, ரெடியா? 1 2 உசுரே உசுரே. அக்கா மட்டும் நீயோட நிக்குது அக்கா. ரொம்ப அழகா சத்தமா பாடுங்க. கமான். சேர்ந்து பண்ணலாமா? கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே போகி 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 பகைய கொடுத்த சாமி போகி 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 காமி போகி 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 பகைய கொடுத்த சாமி போகி 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 காமி எவ்வளவு வச்சா எப்படி வச்சா எதுக்கு வச்சா என்ன இங்க கொண்டு வந்த என்ன எங்க கொண்டு போவ போகி 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 அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா கருவான உசுரதா போருக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுங்கு ஒதுங்கு ராயனும் வருவாட்டியா போகி 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 போகி. நன்றி நன்றி, தேங்க்யூ. அப்ப சொன்ன மாதிரி தளபதியோட அந்த வாரிசு அப்படின்ற படத்துல அந்த வா தலைவா அப்படின்ற பாடல் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு 4 லைன். ஓகேவா? தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாட்டு நீங்க சேர்ந்து பாடுங்க, ஒரு 2 லைன் தான்.
ஆராரிராரோ யாரிங்கு நீ யாரோ நீ வேலி கட்ட பூமி பந்து செய்தாரோ கிச்சொன்றும் கேட்காதோ பூவாசம் தாக்காதோ உனையன் வீரத்தின் சொந்தமாக செய்தாரோ உயிரே 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 ஒரு புது முகம் கண்டு கொஞ்சம் சிரித்திடுவோம் மனமே 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 நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம் யாரோ கொடுத்த கனவை தினம் கவ்விக்கொண்டு ஓடும் இந்த அச்சடித்த நாளை விட்டு வா தலைவா 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 எங்கும் நீ உனக்கே தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா 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 எங்கும் நீ உனக்கே தலைவா 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 எங்கும் நீ உனக்கே தலைவா. தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி உண்மையிலே எங்களுக்கு தெரியாது இந்த பாட்டு நீங்க தான் பாடுங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் எங்களுடைய தளபதிக்காக இந்த பாட்டு பாடுறீங்க அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. மீண்டும் ஒரு பாடத்தை கைதில் கொடுத்துலாம் நம்முடைய அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு. ஓகே, அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சாங், டிஃப்ரெண்டான உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி. இசைகளின் மற்றும் ஒரு இணைய பாடகர் அருமையான லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் இணைந்து சென்னையிலிருந்து நமது நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற அப்பு பாஸ்கர் அவர்கள் உங்கள் மத்தியிலே உங்களுக்கு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை கவனிங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவி கண்ணீர் தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவி கண்ணீர் தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கல்வருக்கு கைதி வந்து பூட்டிவிடு கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழ்வீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க. பொய்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை, உண்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது.
ஆகட்டுமே என் உறவை நான் மறவை எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது ஓகே பாடல் நம்முடைய பொன்மலை செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் இல்லைன்னா கொசரமா நம்ம எம்ஜிஆர் இங்கே கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான பாடலை திறந்து மீண்டும் இசைகள் தொடர்பு கிடைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பாடுவதற்காக நம்முடைய சன் டிவி நம்மளுடைய ரோஜா சீரியல் புகழ் நம்முடைய காவியா அவர்கள் தரக்கூடிய குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு போட போறாங்க சோ அவங்களுக்காக எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த பாட்டை போட்டலாம்னு சொல்லிட்டு என்ன பாட்டுன்னு அண்ணன் உடனே கையை தட்டிட்டாரு சொல்லிட்டு அண்ணன் அப்படிங்கிறாப்புல அங்க இருந்து இல்லையா சூப்பர் சோ தொடரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது எங்களுக்காக Check, Hannah, check. Check. Check, check, Hannah, check. யாரெல்லாம் சொல்றீங்க எனக்காக தாய்மார்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த குட்டி பசங்க எல்லாம் ரெடியா அவங்க இப்பதான் மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு மூச்சு ஓரமா அந்த மிச்சர் சாப்பிடுங்கடா நல்லா கை தட்டுங்கடா அப்புறமா தாத்தா உங்களுக்காக இந்த பாட்டு ஓகேவா அந்த வெள்ளை தாடி இங்க இருந்து பளிச்சுன்னு தெரியறாரு பக்கத்துல வீட்டுக்காரமா இருக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு அங்க இருந்து எனக்கு தெரியலையே இல்ல தெரியலையா அவர் மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்காரு Mama, oh, Surya, Mama.
டாக்டர் காவ்யா உங்களுக்காக. தாத்தா உங்களுக்காக இந்த பாட்டை நம்ம கஷ்டப்பட்டு டெடிகேட் பண்றேன். கூப்பிடுறோம் அந்த திரும்பி பாக்குறது அங்க வரேன் அப்புறமா கொஞ்ச நேரத்துல. ஓகே, வழங்கியது ஒரு பாடல். இதிலிருந்து மீண்டும் சிறங்கள் தொடர் கிடைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடரக்கூடிய பாடல். இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட் ஒரு பாடலா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் பாடுவதற்காக எங்கள் கலைக்குழுவை சேர்ந்த நம்முடைய சகோதரி, எங்களுக்கெல்லாம் அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபாக்கா உடன் இணைந்து நம்முடைய சூப்பர் சிங்கர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் போது உங்களுக்காக அந்த பாடல் பாடப்படுறாங்க. தொடரக்கூடிய பாடல் உங்களுக்காக. நிறைய உங்களுக்கு பிடிச்ச அடிப்பாடல்களும் வரும். ஆனா இப்போ வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு ரொம்ப அற்புதமான காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். हेलो हेलो பச்சரிசி மாவிடுச்சு 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 சக்கரையில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும். கொழுந்து வாசம் பேராசாத்தி உன்னுடைய பேசும் அடிமதுர மாறி கொழுந்து வாசம் பேராசாத்தி உன்னுடைய பேசும் ஆனோட பாட மீனோட சேரும் ஆனோட பாட மீனோட சேரும் ஆறாம இந்த தொட்டு பேசும் இருமறையாத என்னுடைய பாசம் மதுர மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய தேசம். புட்டு வச்சு விட்டு விட்டு வெட்டி புட்டு புட்டு சேலை வெட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு புட்டுனா புட்டு வச்சு விட்டு விட்டு வெட்டி புட்டு புட்டு சேலை வெட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி புட்டு நெஞ்ச கொஞ்சம் கட்டி புட்டு வெட்டு வீடு கண்ண வச்சு எண்ணெய் கட்டி போட்டு புட்டு மதுர மாறி கொழுந்து வாசம் அடி மதுர மாறி கொழுந்து வாசம்
உன்னுடைய தாளம் ஏழேழு ஜென்மம் பாடம் உன்னோட பாட்டுக்கான பாட்டு என் மனசு இன்னும் கிடக்குதடி சடகடிச்சு பறக்குதடி சாந்தி உன்னுடைய தேசம் மானோட மானோட சேரும் மறையாத என்னுடைய பாசம் சாந்தி உன்னுடைய தேசம் அடிமகமாதி கொடுந்து வாசம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி. ஓகே, வழங்குதல் இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் சேரங்கள் தொடர்புடைய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பாடுவதற்காக நம்முடைய பிளேபேக் சிங்கர் பின்னணி பாடகி சுர்முகி அக்கா அவர்கள் தரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உங்களுக்காக. அதாவது நாங்க கார்ல தான் வந்தேன். ஒரு 6 மணி நேரம் வந்து சலிப்பே தெரியாம இருந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து ராஜா சார் சாங்ஸ், இளையராஜா அவரோட. அதை கேட்டுக்கிட்டே வந்தது. ஊர் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓட்டின அண்ணாக்கும் சலிப்பு இல்லை, எனக்கும் சலிப்பு இல்லை, வந்துடுச்சு ஊர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதே இல்லை, ஒரு மழை பெஞ்சாலும் சரி, ஏதோ நம்ம வீட்டில் ஒரு விசேஷனாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவர் பாடல் இல்லாம ஒரு நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இந்த பாட்டு எஸ்பெஷலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், ஏன்னா எல்லாருக்கும் இது பிடிக்குங்கிறதுனால எனக்கு பிடிக்கும்.